ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லைனாலும் வேறு என்றைக்கா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வீடியோனா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாரு கூட பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சேட் பண்ணுவீங்க. நீங்கள் சேட் பண்ணுறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி இல்லைனா வேறு யாரும் பார்த்துக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். 100% அடித்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேட் பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே சந்தேகம் வராது. அந்த சேட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு யாருமே அது கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப் உள்ளார போய்க்குங்க. வாட்ஸ்அப் உள்ளார போனவுடனே நீங்கள் யாரோட சேட்டை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ண உடனே இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே சேட் லாக்னு இருக்குது பாருங்கள், இதை எனபிள் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. உங்களோட ஃபோன் பேட்டர்ன் கேட்கும், லாக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேட் லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேட் லாக் வந்து எங்கே போய் ஹைட் ஆகிருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இப்படி கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணாங்கன்னா இங்கே லாக்டு சேட்டுன்னு இங்கே அழகாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட ஃபோன் பேட்டர்ன் போட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது அவங்களோட சேட்டுக்குள்ளார போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் யாரு கூடயோ தெரியாமல் சேட் பண்ணுறீங்கன்றத. இதுக்கும் நம்ம லாக் செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் செட் பண்ணிட்டு இங்கே இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்தோடனே ஹோம் பேஜில் ஷோ ஆகுதுல்ல லாக்டு சேட்னு, அப்படி லாக்டு சேட்டே ஷோ ஆகாத மாரி நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இப்படி உள்ளார வந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் சேட் லாக் செட்டிங்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க பாருங்கள் ஹைட் லாக்டு சேட்ஸ்ன்னு இருக்குது, அதை எனபிள் பண்ணுங்கள். அதை எனபிள் பண்ணும்போது க்ரியேட் சீக்ரெட் கோட்னு கீழே ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இமேஜ் கூட நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இதேமாரி ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்கள் பேர் இல்லைனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எந்த சீக்ரெட் கோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீக்ரெட் கோடாக இருந்தால் கூட சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. இதேமாரி நீங்கள் போடுற இமேஜ் இதேமாரி இமேஜ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஹார்ட் சிம்பிள் போட்டுக்கிறேன், அது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி அந்த சீக்ரெட் கோடை கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் கொடுத்துக்கினேன், டன் கொடுத்துக்குங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாக்டு சேட்டில் பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து நான் வாட்ஸ்அப் உள்ளார வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணேன், இங்கே லாக்டு சேட்னு இங்கே ஷோ ஆகுச்சு. இப்போ ஷோ ஆகலை பாருங்கள். இப்போ எப்படி நம்ம லாக் பண்ண சேட்டை போய் பார்க்கறதுன்னு பார்த்தா, மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அதை கொடுத்தா தான் அந்த சேட்டே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் செட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி ஹார்ட் சிம்பிள் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பாருங்கள் இங்கே லாக்டு சேட்னு மேலே ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் எப்பயும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மெசேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு யார் கூட மெசேஜ் பண்ணுறன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெரி யூஸ்ஃபுல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.